ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம், அதை தாங்க பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபஸ்ட் ஆஃப் ஏற்கனவே நேற்றுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். நேற்றுக்கு வீடியோவில் நாங்கள் 4 பேரும் நடந்து போகிறச்ச கூட்டமாக இருந்ததுனால 2 பேராக பிரிஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நாங்கள் 4 பேரும் மீட் பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. குழந்தைங்களை கூட்டு போகிறவங்க மறக்காமல் கையிலேயே உங்கள் குழந்தைங்கள பிடிச்சிக்கிங்க. கூட்டமான பகுதியில் நம்மளை அறியாமலே நம்ம அதை இதன்னு வேடிக்கை பார்க்குறப்ப குழந்தைங்களும் நம்மளை விட்டு தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளும் குழந்தைங்க கையை விட்டுட்டு தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பகுதிக்கெலாம் போகிறப்ப மறக்காமல் குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்குங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஒரு வழியாக எங்களுக்குள்ளரையே நாங்கள் பேசிக்கிட்டோம். தயவு செஞ்சு 4 பேரும் எங்கே போனாலும் ஒன்றாவே போகலாம், ஏன்னா இது வீடு மாதிரி கிடையாது, கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பீச்சுக்கு போயிட்டு பஜ்ஜி சாப்பிடாம திரும்பி வர முடியுமா? அங்கே ஃபுல்லாக பீச் ஓரமாக நிறைய ஸ்டால் இருந்தது. அதில் 3/4 பார்த்திங்கன்னா பஜ்ஜி கடை தாங்க. நாங்கள் எப்போவுமே பீச்சுக்கு போனால் பஜ்ஜி சாப்பிடாம வரவே மாட்டோம். அதே மாதிரி அங்கே போயிட்டு பஜ்ஜி ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வாங்கினோம். அவருக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் வாங்கிக்கிட்டாரு. அந்த பஜ்ஜியினுடைய டேஸ்ட்டு எங்களை பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு பிளேட்டு வாங்க வச்சது. அதே மாதிரி செகண்ட் பிளேட்டும் வாங்கியாச்சு. அதுவும் அந்த மிளகா பஜ்ஜி இருக்குது பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க. சூப்பராக பொறுமையாக உட்காந்து அந்த பீச்சு காற்றை வாங்கிக்கிட்டு அந்த அலையோசையை கேட்டுக்கிட்டு அந்த பஜ்ஜி சாப்பிட்ற சுகமே சுகந்தாங்க. நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக பஜ்ஜி பார்த்திங்கன்னா சுட சுட உள்ளே இறங்குது. நாங்கள் முழுக்க பார்த்திங்கன்னா நனைஞ்சி தான் இருந்தோமே. மேலே தலை மட்டும்தான் நனையில, மற்றபடி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாக இருந்தது. அந்த ஈரத்துலேயே உட்காந்து சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டோம் பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வேறு லெவல் தான். என்னுடைய பசங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா நடக்கிறப்ப ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க. பஜ்ஜி வாங்கி கொடுத்தோடனே அதெல்லாத்தையும் மறந்து பஜ்ஜியில் அப்படியே பார்த்திங்கன்னா மெய் மறந்துட்டாளுங்க. நல்லா இருந்ததுங்க. நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் இந்த பீச்சில் கிடைக்கக்கூடிய பஜ்ஜி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வரமாட்டேங்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு பே பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே தான் உட்காந்துட்ருந்தோம். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். நேரம் ஆக ஆக லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சது. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் வெளிச்சத்தில் அப்படியே பீச்சே பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்துருச்சிங்கன்னா இருட்டிடுச்சு. ரொம்ப இருட்டில் அந்த வெளிச்சத்தில், லைட் வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே வெளிச்சமாக இருந்தது. உங்களுக்கு பார்க்குறப்ப டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த சன்லைட்டு மறைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய கடைகளினுடைய வெளிச்சம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பீச்சில் போட்டிருக்க அந்த லைட் வெளிச்சம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீச்சை அப்படியே வெளிச்சமாகவே வச்சுருந்ததுங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா பஜ்ஜி கடையில் இருந்து அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா என்னுடைய 2வது மகளுடைய ஃபேவரட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாவும் மசாலா பொரி வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் அங்கேயே அந்த மணல்லையே ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த ஒரு மசாலா பொரியை 4 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டோம். இங்கெல்லாம் போகிறப்ப சாப்பிட்றத விட அந்த சூழ்நிலையை பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவேன் நான்.
பசங்கக்கிட்டேயும் சரி அவர்கிட்டேயும் சரி அதே தான் சொல்லுவேன், அவசரமே படாதீங்க, பொறுமையாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு. எப்போவுமே நம்ம 4 செவத்துக்குள்ளே சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம். எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கறது, சாப்பிட்றது, அங்கே விளையாடுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் வந்து எனக்கு ஆப்போசிட் அப்படியே எங்கள் வீட்டுக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போனால் கரெக்டாக போகணும், கரெக்டாக வரணும், அந்த மாதிரிலாம் யோசிப்பார். பட் நான்லாம் வந்து அப்படி யோசிக்கவே மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவரும் அவருக்காக இல்லைனாலும் எங்களுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். பாருங்கள், நல்லா இருட்டிடுச்சு. இப்போ ஒரு ஓரமாக இடத்த பார்த்து உட்காந்துட்டோம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தாங்க வர ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அந்த 7 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிது. சாட்டர்டேனவே லீவு நாள் அப்படின்னவே நிறைய மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க குழந்தைங்களோட. அடுத்தது பெரியவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மணலில் முடியாமல் நடந்து வந்துட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மணலில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வானம் வந்து பாருங்களேன், அப்படியே நல்லா இருட்டிட்டு லைட்டாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு தூறல் போட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லா இருந்தது. அந்த இடத்துல வந்து அப்படியே லைட்டாக பூந்தூறலாக போட்டது பாருங்கள். அது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கத்தக்கதுன்னு தான் சொல்லணுமே. ரொம்ப நல்லா இருந்தது. லைட்டாக அந்த தூறல், அந்த வெளிச்சம், அந்த மணல், இதெல்லாம் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோங்க. எத்தனை பேருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய மக பாருங்கள், அவளை மறந்து சுற்றி பார்த்து கதை பேச ஆரம்பிச்சிடா. என்கிட்ட எதையோ சொல்கிறான். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனால் அவளுங்களுக்கு ரொம்ப குஷியாகிடுவாளுங்க. பெரியவளும் அப்படி தான், சின்னவளும் அப்படி தான். ஆனால் என் வீட்டுக்காரர் இருக்கார், என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஃபோனை பார்த்துட்ருப்பார். இப்போ பாருங்கள், நாங்கள் அப்படி நல்லா இருட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். லைட்டாக பிசு பிசுன்னு தூரிடுச்சு பூந்தூரலாக. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இருட்டிக்கிட்டு தான் இருந்தது. அவர் மட்டும் சொன்னார், வாங்க மழையில் மாட்டிக்க போகிறோம், கூட எடுத்துகிட்டு வரலன்னுட்டு. பரவாயில்லைங்க, மழையில் நனைஞ்சாலும் நம்ம இங்கேயே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்குன்னு சொன்னோம். அப்புறம் பெரியவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சோம்பப்படி வேணுமா அப்படின்னு கேட்டால், சரின்னு சொல்லிட்டு சோம்பப்படியும் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஒரு சோம்பப்படிக்கு 4 பேரும் கையை போட்டு எடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவரும் வந்து பார்த்திங்கன்னா சோம்பப்படினா நல்லா சாப்பிடுவார். ஒரு பவுச் முடிச்சுட்டு இன்னொரு பவுச் வாங்கலான்னு பார்க்குறதுக்காட்டியும் அந்த சோம்பப்படி விற்கிறவரும் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடக்க முடியாமல் நடந்து வரும். கிட்டத்தட்ட பீச்சில் போயிட்டு நனைஞ்சிட்டு ஒரு 1.5 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. 1.5 2 ஹவர்ஸ் கூட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நனையவே, அதாவது காயவே இல்லை, மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காஞ்சிருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ஈரமாக தான் இருந்தது. அங்கேருந்து வந்துக்கிட்டே இருந்தோம். இந்த ரிங்கு போட்டு விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த கேமை பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி அதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் போட்டு விளையாடணும். 10 ரிங்கு வாங்கினார். 10 ரிங்கு 50 ருபீஸ் நினைக்கிறேன். போட்டு விளையாடணும். நான் போட்டேன், என் சின்ன பொண்ணு போட்டா, என்னுடைய பெரிய மக போட்டா, அப்புறம் அவர் போட்டார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிங்கு யூஸ் பண்ணார். அதில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் வந்து சின்ன சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சு. அந்த சிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதை நம்ம வந்து பே பண்ணி வாங்கினாலுமே அவ்வளோ அமௌண்ட் வராது. ஆனாலும் ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம அந்த ரிங் போட்டு அது வந்து ஒரு பொருளுக்குள்ளே விழுந்து அந்த வாங்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது உண்மையிலேயே வந்து மறக்க முடியாதது தான். கடைசியாக பாருங்கள், நாங்கள் அவர் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் மாட்டிக்கிச்சு, குட்டி சிங்கம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டில் அந்த சிங்கத்தை கொடுத்தாங்க. வாங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன பாப்பா, தமிழ்ச்செல்வியை விட சின்ன பாப்பா தான். தமிழ்ச்செல்வியாவது 9th to 10th போகிறா. அந்த குழந்தை வந்து 6th to 7th தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறாளாம். அவளை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இவளுக்கு, தமிழ்ச்செல்விக்கு, என்னுடைய 2வது பொண்ணுக்கு, அவள் ஏதோ விற்றுட்ருந்தான், இந்த ரேபிட் ரிங் விற்றுட்ருந்தான், தலையில் போடுறது.
அந்த பாப்பாக்காகவே எனக்கு வேணுமா அப்படி சொல்லிட்டு சொன்னான். அதை வாங்குறப்ப சொல்லலை, எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஆசைப்பட்டு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த பாப்பா வந்து 70 ருபீஸ் சொன்னால், அந்த பாப்பா கிட்ட எனக்கு ரேட் பேசுறதுக்கெலாம் மனசு வரலை. 70 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவள் நடந்து வரப்போ என்கிட்ட சொல்கிறா தமிழ்ச்செல்வி, அம்மா ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வேணும்னு வாங்கலை, அந்த பாப்பா வித்துட்டு இருந்ததா, அதை பார்த்தோன்னே பாவமாக இருந்தது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஐயப்பந்தாங்கல் வந்துட்டோங்க. அங்கேருந்து ஐயப்பந்தாங்கல் வந்துட்டு பிருந்தாவன் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். என் 2 பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியில் கிளம்பி வந்துட்டோம். சாட்டர்டே ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் ஜாலியாக போச்சு. 1 வீக்கில் ஸ்கூல் திறக்க போகிறாங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னா எங்கேயாவது அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்க 1 இயர் ஓடிக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு பூஸ்டப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் பீச்சுக்கு வந்து அழைச்சிட்டு போனோம். இன்னும் ஒரு 4 நாளில் வேறு எங்கேயாவது கண்டிப்பாக வெளியில் போயிடுவோம். கொஞ்சம் செலவை கம்மி பண்ணுற மாதிரி இடமா பார்த்து அழைச்சிட்டு போயிடுவேன். நீங்கள் எப்படி வெளியில் போனீங்களா? உங்களுக்கு ஒகேஷ்னலாக எப்படி முடிஞ்சுது? சம்மர் ஹாலிடேஸுக்கு நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு சூப்பராக முடிஞ்சுது சாட்டர்டே அன்னைக்கு. இப்போ நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. பாய்.